யாழ்ப்பாணத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நபர் ஒருவரை கைது செய்வதற்கு போலீசார் சென்ற வேளை போலீசார் மீது குறித்த நபர் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காணொலிகள் வெளியாகி தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு செய்தியாக நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக சபாநாயகர் காட்டமான கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் காப்போத்த சாதாரணதர பரீட்சையை எழுதிவிட்டு வீதியால் சென்ற மாணவிகளிடம் சில நபர்கள் அத்துமீறிய சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மற்றொரு செய்தியாக காதலியை காதலன் கொலை செய்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வெளிநாடு செல்லும் நோக்கில், அதாவது ஐரோப்பிய நாட்டுக்கு செல்லுகின்ற நோக்கில் சென்ற இளைஞன் காய்ச்சல் காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் உங்களை வந்தடையும். உடனுக்குடன் நீங்கள் எனது செய்திகளை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்கு வருவோம். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை போலீசார் நபர் ஒருவரை கைது செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவரை கைது செய்வதற்கு இவ்வாறு போலீசார், அதாவது தெல்லிப்பளை போலீசார் சென்ற வேளை போலீசாரை நபர் ஒருவர் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு காணொலி வெளியாக இருக்கிறது. போலீசார் அந்த காணொலியை பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கிறது. அந்த வகையில் நபர் ஒருவர் ஒரு தடி ஒன்றை தூக்கிக் கொண்டு போலீசாரை தாக்குவதற்கு வருகின்றார். சில சந்தர்ப்பத்தில் போலீசார் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் தற்பொழுது காணொலி வெளியாக இருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இன்னும் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. தற்பொழுது ஒரு காணொலி வைரலாகி வருகின்றது. அந்த காணொலியில் நடந்த விடயங்கள், அதனை தாண்டி நடந்த சில தகவலை தான் இதிலே குறிப்பிட்டிருக்கிறேன். இது தொடர்பான மேலதிகமான விவரங்கள் வெளிவந்தவுடனே நான் முழுமையான தகவலை தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலிலே வெளிப்படுத்துவேன். ஆகையால் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் நான் இந்த தகவல்களை வழங்கி இருக்கின்றேன். மற்றொரு செய்தியாக யாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நாடாளுமன்றத்திலே தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பெண்களுக்கு எதிராகவும் ஐதவிர வெறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசி வருவதாகவும் இதனால் பலர் பாதிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு நாடாளுமன்றத்திற்கு வந்து கருத்து சொல்வதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை என்றும் நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறி இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாகவும் உள்ளேயும் வெளியேயும் அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக ஏற்கனவே எச்சரித்திருந்தும் அவர் மாறவில்லை என்கின்ற அடிப்படையிலே சபாநாயகர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதை தவிர எதிர்வருகின்ற 8 அமர்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பேசுகின்ற விடயங்களை ஒளிபரப்ப வேண்டாம். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் தனிப்பட்ட ரீதியில் அதனை பதிவு செய்ய முடியாது என்று சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவரது பேச்சு தேசிய நல்லிணக்கத்திற்கு பாதிப்பாக மாறி இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தையும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்நிலையில் எதிர்வருகின்ற 8 அமர்வுகளில் அவர் பேசலாம், ஆனால் அவர் பேசியதை வெளியில் ஒளிபரப்ப வேண்டாம் என்பதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை மாறி தற்பொழுது செய்திகள் வெளியாகி வருகின்றது. அவரை பேச அனுமதிக்கவில்லை, அவர் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டது என்று. அவர் பேசலாம், ஆனால் அது வெளியிலே ஒளிபரப்ப வேண்டாம் என்பதுதான் சபாநாயகரின் உத்தரவாக இருக்கின்றது. அதனை தாண்டி அவர் ஏற்கனவே பேசிய சில வார்த்தைகளை கன்சாட்டில் இருந்து நீக்குமாறும் சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு இவர் பேசுவதால் பல அழுத்தங்கள் அல்லது பல கருத்துக்கள் தன்னிடம் பலர் கூறியிருக்கிறார்கள் என்றும் சபாநாயகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் தான் தற்பொழுது ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக புதிய தடை ஒன்று நாடாளுமன்றத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறது. இவரது பேச்சுக்கள் வெளியில் தெரிய வருவதால் தானே பிரச்சனை வருகின்றது. அதனால் இவரது பேச்சுக்களை வெளியிலே தெரியாமல் செய்து விடுங்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு முடிவை சபாநாயகர் எடுத்திருக்கின்றார் என்றுதான் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. அதனை தாண்டி சபாநாயகர் இது தொடர்பாக பல விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் காப்போத்த சாதாரணதர பரீட்சையை எழுதிவிட்டு மாணவ மாணவிகள் வீதியால் சென்றிருக்கிறார்கள். அப்போது வன்முறை கும்பல் போல அடையாளம் கொண்ட சில நபர்கள் மாணவிகளிடம் சென்றும் அதே போல மாணவர்களிடம் சென்றும் உயர்தர கற்கைக்கான விளம்பர
துண்டு பிரசுரங்களை அவர்களுக்கு வழங்கியதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் தான் மாணவிகளிடம் சென்று அத்துமீறி கைகளை பிடித்து இழுத்து அவர்களது கையில் வைத்ததாகவும் அவர்களை முட்டுமிதமாகவும் சென்றதாகவும் கூறப்பட்டது. இந்த செயற்பாடு பார்ப்பவர்களுக்கு முகஞ்சுளிக்கும் வகையில் இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து உடனடியாக அந்த பகுதியைச் சேர்ந்த பிரதேச செயலகத்துக்கு தகவல் வழங்கப்பட்டதாகவும் அந்த பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த உரிய அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அந்த மாணவிகள் பத்திரமாக வீடு செல்வதற்கான வழிவகைகளையும் செய்து கொடுத்ததாக கூறப்படுகின்றது. உயர்தர கற்கைக்காக இவர்கள் வருவதற்காக ஒரு விளம்பர துண்டு பிரசுரங்களை அவர்கள் இவ்வாறு வலுக்கட்டாயமாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் மாணவிகளிடம் அவர்கள் அத்துமீறி இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவலும் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வெண்ணப்பூவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாய்க்கால் பகுதி எனப்படுகின்ற இடத்திலே யுவதி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வீடொன்றில் வைத்து இவ்வாறு யுவதி கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 19 வயது பூர்த்தியுடைய ஒரு யுவதியை இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வெண்ணப்பூவ போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதை தொடர்ந்து பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த யுவதி 21 வயதான இளைஞனை ஒரு வருடத்திற்கு மேலாக காதலித்து வந்ததாகவும் இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்னர் காதல் உறவை முறித்துக் கொள்வோம் என்று அந்த பெண் சொன்னதாகவும் அதற்கு பிறகாக இருவரும் ஒரு வீட்டில் சந்தித்து பேசியதாகவும் இருவருக்கு இடையிலே வாய்த்தர்க்கம் நீடித்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞன் அந்த யுவதியை கத்தியால் குத்தி கொலை செய்ததாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் அந்த இளைஞன் வெண்ணப்பூவ போலீஸ் நிலையத்திற்கு சென்று சரணடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறு ஒரு பெண் காதலுக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் 23 வயதுடைய இளைஞன் மலேரியா தொற்றுக்கு உள்ளான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக 2 தினங்களுக்கு முன்னர் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளரால் இது தொடர்பான ஊடக அறிக்கை ஒன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் கடந்த வருடம் மார்கழி மாதம் அளவிலே இங்கிருந்து ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு செல்லுகின்ற நோக்கில் கொழும்பு சென்று கொழும்பிலிருந்து மும்பை சென்று மும்பையிலிருந்து வேறொரு நாட்டுக்கு சென்று அதன் ஊடாக மத்திய ஆப்பிரிக்க நாட்டுக்கு அவர் சென்றிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவர் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த முயற்சி தடைப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அவருக்கு காய்ச்சலும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் குடும்பத்தினர் அவரை மீளவும் நாட்டுக்கு அழைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் 11ஆம் தேதி அவர் இங்கு வந்த நிலையில் இவ்வாறு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகாக அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பிறகு அவர் மலேரியாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று அறிய முடிந்திருக்கிறது. மலேரியா என்கின்ற ஒரு நோயை இலங்கையில் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இலங்கையில் அந்த நோய் இல்லை. இந்த நிலையில் தான் மலேரியா தொற்றுக்கு அவர் இலக்காகி இருக்கின்றார். இதனை வைத்து தற்பொழுது ஒரு எச்சரிக்கை தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது வெளிநாடு சென்று வருபவர்கள் விமான நிலையத்திலே வைத்திய அதிகாரி இருப்பார். அவருடன் பேசி மருத்துவ ஆலோசனைகளை பெறுங்கள் அல்லது அருகில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு சென்று மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுவிட்டு நாட்டுக்குள் வாருங்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கை தகவலையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இவ்வாறு ஒரு இளைஞன் தற்பொழுது மலேரியாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். மிக விரைவில் அவர் குணமடைவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வெளிநாடு செல்ல முயற்சித்த நிலையிலே அவர் இவ்வாறு மலேரியாவில் பாதிக்கப்பட்டு நாட்டுக்கு வந்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மீண்டும் வர காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.